கஸ்டமர் நம்மள எப்படி காண்டாக்ட் பண்ணாங்கன்னா, நம்ம கர்நாடகா கூர்க்ல நம்ம பயனீர் பயோ டேங்க் நெறைய டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருந்தோங்க. அதுல ஒன் ஆஃப் த கஸ்டமர் நம்ம டேங்கோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னு இந்த கஸ்டமர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி இவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் மைசூர்ல இருக்கிற குஷால் நகருங்க. இந்த இடத்துல இவங்க புதுசா ஒரு பில்டிங் ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங்ல பார்த்தீங்கன்னா, கீழ ஃபுல்லா கடைகளும், மேல லாட்ஜும் இருக்குங்க. இந்த பில்டிங்க்கு பேக் சைடுல இடம் இருக்கு. அங்க தான் நம்ம பயனீர் பயோ டேங்க் 8000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 70 பேர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ற மாதிரி இந்த டேங்கை என்னைக்குமே நீங்க க்ளீன் பண்ண தேவையில்ல. வாழ்நாள் முழுதும் இந்த டேங்குக்காக நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிறதுனால பாக்டீரியாக்கும் நம்ம 50 வருஷம் வாரண்டி, டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த கஸ்டமரோட இடம் பின்னாடி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணலான்னு பிளான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த டேங்க் எடுத்து வேற ஏதாவது இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. 10 வருஷம் இல்லைங்க, 40 வருஷம் கழிச்சு கூட நீங்க ஏதாவது எக்ஸ்பான்ஷன் பண்றீங்கன்னா இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த டேங்க் ஒண்ணுமே ஆகாதுங்க. அதனால தான் நம்ம பயனீர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.